ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாமந்தி பூவை வச்சு எப்படி மாலை தொடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபுல்லாக காம்பு ரொம்ப நீளமாக இருக்குது. நம்ம மாலை தொடுக்கிறதுக்கு 1 இன்ச் அளவுக்கு காம்பு இருந்தால் போதும். இவ்வளோ நீளமாக இருந்துச்சுன்னா மாலை தொடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் அந்த காம்பு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பூவுக்கும் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் இன்றைக்கி நூலில் தான் தொடுக்க போகிறேன். அதுக்கு பூ கட்டுற நூல் எடுத்துகிட்டு அதை 10ஆக மடித்து எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு திக்காக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு மாலை தொடுக்க நமக்கு ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நூல் எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு நூல் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாட் போட்டு விட்டுருங்க. டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், முடிச்சு போட்டாச்சு. இப்போது அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய நூலை கையில் பிடிச்சிக்கோங்க. ஒரு பூ எடுத்துட்டு காம்பு கரெக்டாக நூல் மேலே வரக்கூடாதுங்க. நூலுக்கும் காம்புக்கும் இடையில கரெக்டாக அந்த வி ஷேப் மாதிரி வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நூலை சுற்ற போகிறோம். அந்த சிங்கிள் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி எடுக்கணும். எடுக்கும்போது காம்புக்கு வெளியில் எடுக்காமல் கரெக்டாக காம்புக்கும் நூலுக்கும் நடுவில் பாருங்கள், இந்த மாதிரி அந்த நூலுக்கும் காம்புக்கும் நடுவில் இந்த சிங்கிள் த்ரெட் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக திருப்பிட்டு அடுத்த ஒரு பூ எடுத்து வைக்கலாம். ஏற்கனவே வச்ச அந்த பூ மேலேயே வைக்காமல் அது பக்கத்தில் வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு திரும்பவும் 2 பூவையும் சேர்த்து சுற்றணும். சுற்றிட்டு அந்த காம்புக்கு வெளியில் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த காம்புக்கும் நூலுக்கும் நடுவில் இப்போ எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி எடுக்கணும். நார்மலாக நம்ம பூ சுற்றும் போது காம்புக்கு வெளியில் எடுப்போம். ஆனால் இதில் காம்புக்கு வெளியில் எடுக்கக்கூடாது. கரெக்டாக காம்புக்கும் அந்த த்ரெட்டுக்கும் நடுவில் வர மாதிரி நம்ம சுற்றி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டு கரெக்டாக காம்புக்கும் நூலுக்கும் நடுவில் இந்த சிங்கிள் த்ரெட்டு வர மாதிரி எடுத்துக்கோங்க. அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி சுற்றும் போது கை இடையில விடாதீங்க. விட்டுட்டோன்னா நமக்கு லூஸ் ஆகிடும். அதனால் கை எடுக்காமல் இந்த மாதிரி அந்த நூலை திருப்பி விட்டு கரெக்டாக ரவுண்டாக வரணுங்க. அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஷேப் ரொட்டேட் ஆகிக்கிட்டே வரும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு கரெக்டாக காம்புக்கும் நூலுக்கும் நடுவில் எடுக்கணும். காம்பு ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை கட் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு பூ மேலே ஒரு பூ வைக்காமல் பாருங்கள், ஃபஸ்ட்டு பூ வச்சேன். இப்போ அடுத்த பூ அந்த பூவுக்கு பக்கத்தில் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு சுற்றுங்க. இப்போ அடுத்தது 3ஆவது பூ வைக்கும்போது அதுக்கு பக்கத்தில் வைக்கணும். இதே மாதிரி பக்கத்தில் வைக்கும்போது அது தானாகவே அந்த நூல் திரும்பிக்கிட்டே வரும். உங்களுக்கு அந்த ஷேப் ரவுண்டாக அழகாக வந்துடும். நான் இன்றைக்கி நூல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக பூக்கடைங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வாழை நார் வச்சு கட்டுவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வாழை நார் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே ரொம்ப அழகாக வரும். எல்லாருக்குமே வாழை நார் கிடைக்காது இல்லைங்களா, அதனால தான் நான் நூல் வச்சு கட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி மாலையை நம்மளால் கட் பண்ண முடியாதுங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு மட்டும் இந்த மாதிரி மாலையை சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக நெருக்கமாக வருது. ரொம்ப ஈஸியாக மாலை நம்ம ரெடி பண்ணிடலாம். பூ கட்டுறதை விட இந்த மாதிரி மாலை தொடுக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் மாலை தொடுக்கிறது, முல்லைப்பூ கட்டுறது, முல்லைப்பூ சுற்றுறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள், நான் ஃபுல்லாக கட்டிட்டேன். இப்போது அந்த சிங்கிள் த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை முடிச்சு போட்டு விட்டுறலாங்க. கரெக்டாக நல்லா டைட்டாக ஒரு 2 இல்லைனா 3 முடிச்சு போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப அழகாக சாமந்தி பூ மாலை வீட்டிலையே தொடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீசன் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.